அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு ஏற்கனவே 12th மேக்ஸுக்கு வந்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் 9 நாட்கள் பேப்பர் கரெக்ஷன் இருக்கு. அவர்களுக்கும் வந்து அறிவிப்பார்கள். கேட்கும் போதே வந்து உருப்படியாக கேட்க மாட்டானுங்க. அதுக்கப்புறமா வந்து தப்பா கேட்டு பசங்களை அலைய விடுறது தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலையா இருக்கு. ஸோ இன்னொரு மாசான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் கரெக்ஷன் கடந்த முறையை விட இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து இறக்கி இருக்காங்க அப்படின்றதுனால சரன்னு டெக் பண்ணிட்டு சீக்கிரமா மார்க் வந்து சொல்ல போறாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு உடனே இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா ரிசல்ட் டேட் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்களா? ஆமா, நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கான ரிசல்ட் டேட் குறிப்பா 12க்கு மட்டும்தான். 10க்கு 11க்கு சேம் டேட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி வரைக்கும்லாம் ரிசல்ட் வந்து போகாம ஒரு 10ஆம் தேதிக்குள்ளவே இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா May 5 கிடையாது. கன்ஃபார்ம் வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. May 5க்கு அப்புறமா அதாவது ஒரு 10, 11, 12 அந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரிசல்ட் டேட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு மாசான அறிவிப்பு, ஒரு கிளாசிக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய வீடியோல சொல்லிட்டோம். இருந்தாலும் வந்து சொல்றேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லயும் வந்து சொல்லியிருந்தேன். அதற்கு ஏத்த மாதிரியே 10க்கும் இப்போ கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால 2 சப்ஜெக்ட்டுமே வந்து இங்கிலீஷ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டஃபா இருக்கும் 10th. இப்போ அவங்க வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதிகமா சப்பையா வந்து எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் 10ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா கருணை மதிப்பெண் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிசுகிசுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒருவேளை அப்படி சப்போஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரியான ஒரு மெத்தடை நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கையாண்டால் நிச்சயமாக நிறைய விதமான முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 10th ஸ்டாண்டர்டுடைய ரிசல்ட்லையும் 11th and 12thலையும் அது இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 11th பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த மார்க்குக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்று மறக்காம கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 11க்கும் 12க்கும் 10க்கும் சேம் மெத்தட் தான் வெப்சைட். ஓகேவா? அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. எப்படி ரிசல்ட் பார்க்கறது, என்ன மாதிரி வெப்சைட் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் எக்ஸாம்க்கான ரிசல்ட் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும். நம்ம கண்டிப்பா எக்ஸாம் அன்னைக்கு சிறப்பு நேரலையெல்லாம் வந்து நிறைய சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம், அந்தந்த செப்பரேட்டாக. ஸோ அதனால் வந்து மறக்காமல் எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.